அங்கே நில்லுங்க சார். சரி மேம், முன்ன போயிடுது சார். வெயிட் பண்ணுங்க. லோன் செஞ்சுட்டாங்க. முத்துக்கோயில் லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு மணப்புரம் ஃபைனான்ஸில் லாரிக்கு நிதி உதவி வாங்கியிருந்தார். இது வாங்கி இன்னும் 13 மாத காலம் இருக்குது. இருந்தாலும் ப்ரீ க்ளோஷர் பண்ண சொல்லி வற்புறுத்ததுனால இவர் அந்த வண்டியை நடத்த முடியல. அந்த வண்டியை விற்றுறதுனால வண்டியை செட்டில் பண்ணுறாரு. எங்கேயோ பணம் தேடிக்கிட்டு எங்கேயோ வாங்கி செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ண பிறகு அவருக்கு என்ஓசி வழங்கப்படும். என்ஓசி தடையில்லா சான்றிதழ். அது இருந்தால் தான் ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ண முடியும், வண்டியை வேறு ஒருத்தர் கொடுக்க முடியும். அந்த சான்றிதழை கையில் கொடுத்துட்டு இப்போது அதை ஆன்லைனில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆகவே இவர் தொடர்ந்து 1 மாத காலமாகியும் வரல. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சங்கத்துக்கு தகவல் கொடுக்குறார். சங்கம் கேட்டாலும் 2 நாள் 1 வாரம் எலெக்ஷன் இப்படி தள்ளிகிட்டே வந்தார். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நிதி நிறுவனங்கள் இந்த லாரியை அவங்க ஒரு இடத்துல வச்சு கம்மி வட்டிக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இவங்க எங்கேயோ நிதி நிறுவனத்தில் பிரச்சனை இருக்கோ, இவங்களுக்கு ஒரு வேளை வண்டியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா, எங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அதுவே நிதி இந்த மாதிரி கோல்டு லோன் கொடுக்குறவங்க லாரி ஃபைனான்ஸ் கொடுக்கும்போது ஏன் எங்கள் வாகனத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? ஆன்லைனில் ஏன் ரிலீஸ் பண்ணாத? இப்போ 3 மாத காலம். இந்த 3 மாத காலத்தில் லாரியை ஓட்ட முடியல, லாரிக்கு டேக்ஸ் கட்ட முடியல, எல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரமே கெட்டு போயிருக்கா, மிக மன உளைச்சல் இருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனையே இன்று இந்த வேலூர் பிரான்ச்சு, மணப்புரம் பிரான்ச் தான் இந்த என்ஓசி கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த மேனேஜரை சந்தித்து உடனடியாக ரிலீஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு மெசேஜ் பண்ண சொல்லி இன்றைக்கி கேட்க வந்திருக்கோம். அதுக்காக காத்துட்ருக்கோம். மிக விரைவில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். லாரி உரிமையாளர் சங்கம் தமிழ்நாடு. அதுதான் எங்களுக்கு, அதனால தான் எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. இந்த லாரியே ரிலீஸ் பண்ணி கொடுக்க முடியலன்னா அப்போது மக்களுடைய நகைகள்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது, இந்த பாதுகாப்பு இருக்கா அப்படின்றது தான் எங்களுக்கு சந்தேகம். அதை தான் கேட்க வந்தோம். கடன் வாங்கின நபர் சங்கர் வந்துருக்கார். அவர் சங்கர் என்றவர் கடன் வாங்கினார். இது புத்துக்கோயில் சங்கத்தினுடைய தலைவர் அந்த வண்டியை பணம் கட்டியிருக்காரு. ஏன் என்ஓசி கொடுக்கல? எல்லா நிறுவனமும் என்ஓசி கொடுத்த உடனே மறுநாளே வேலை முடிஞ்சிடும். ஏன் 3 மாத காலம் இவங்க என்ஓசி வண்டியை ஏன் எங்கள் வண்டியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? பணம் செலுத்திட்டு 8 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வட்டியோட. இந்த 13 மாத காலம் இருக்கிறதுக்கு வட்டி போட்டு தான் வாங்கியிருக்காங்க. 11 லட்சம் சில்லறை கட்டியிருக்காங்க. என்ஓசியை கொடுத்துட்டு மறுக்கிறாங்க. ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? ஆகவே இந்த நிதி நிறுவனங்கள் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஒருவேளை எங்கள் லாரியை வேறு எங்கன்னா அடமானம் வச்சுட்ருக்காங்களா? இந்த பெருத்த சந்தேகத்தினால இன்று இந்த என்ஓசி கொடுத்த மேனேஜரை சந்திக்கணும். ஆமாம், காத்துட்ருக்கோம். அவர் ரிலீஸ் பண்ணி சார். அந்த கடத்து